எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் பாஜக அரசை காப்பாற்ற பொய்யான தகவல்களை EPS கூறி வருகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்து வரும் நாட்களில் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு கனிம வள கொள்ளை நடைபெற்றதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஆளும் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாகவும் புகார். மது விற்பனையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அமைச்சர் முத்துச்சாமி விளக்கம். விற்பனையை குறைக்கவே நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல். இனி விரிவான செய்திகள். அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது. தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் நாட்களில் வலுப்பெறும் என்றும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசை காப்பாற்றுவதற்காக நெல் கொள்முதல் விவகாரத்தில் EPS பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். தஞ்சை ரயில் நிலையத்தில் நெல் கொள்முதல் மூட்டைகள் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றப்படுவதை அவர் நேற்று இரவு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் சக்கரபாணி, TRB ராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர், விவசாயிகளுக்கு தமிழக அரசு என்றும் துணை நிற்கும் என்றார். திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முன்கூட்டியே திறக்கப்பட்டதாகவும் கடந்த 50 நாட்களில் 1825 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாக துணை முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் இன்னும் 10 நாட்களில் நிறைவு பெறும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். பீகார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை நரேந்திர மோடி இன்று தொடங்குகிறார். பீகார் மாநிலத்தில் நவம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதனிடையே மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற பாஜக JDU கூட்டணி தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற லாலு பிரசாத் ஆட்சியின் மோசமான நிலையை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மக்கள் பேசுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து காணொலி மூலம் பாஜகவினருடன் கலந்துரையாடினார். பீகாரில் இரட்டை என்ஜின் அரசு அதிகாரத்துக்கு வந்ததால் புதிய உத்வேகம் வளர்ச்சி பணிகளில் பிறந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ராணுவத்திற்கு 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்ய மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதில் முப்படைகளுக்கும் தேவையான ஆயுதங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. மேலும் இதில் உள்நாட்டு தயாரிப்புகளும் அடங்கும். இதன் மூலம் இந்திய நாட்டின் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு மது விற்பனையை அதிகரிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாறாக மது விற்பனையை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் முத்துச்சாமி தெரிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகையின் போது 3 நாட்களில் 790 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை செய்யப்பட்டது. இதனை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருந்தன. இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் முத்துச்சாமி, பண்டிகை நாட்களில் மது விற்பனையை அதிகரிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். தென் மாவட்டங்களில் 1000 கோடி ரூபாய் கனிம வள கொள்ளை நடைபெற்றுள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கனிம வள கொள்ளையில் ஆளும் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தினால் அது நியாயமாக இருக்காது என்றும், எனவே தென் மாவட்டங்களில் நடைபெற்ற கனிம வள கொள்ளை குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டது போல மகளிர் உரிமைத் தொகை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பித்த பெண்களில் தகுதியானவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நேற்று மழை ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. வானம் தொடர்ந்து மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இதனிடையே 24, 25, 26 ஆகிய தேதிகளில் சென்னை நகரின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர் முழுவதும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்து தற்போது 57,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாகவும் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதாலும் ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. 30,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது 57,000 கனஅடியாக உள்ளது. பரிசல்களை இயக்கக்கூடாது என ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.